செய்திகள் தொடர்கின்றன. எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பி கூட்டத்தில் பங்கேற்க ஜெயலலிதா நீலகிரி மலையில் இருந்து இறங்கி சென்னை வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 6.5 கோடி தமிழ் மக்களின் நலனை பாதுகாக்க சென்னை தலைமை செயலகத்திலிருந்து செயல்பட வேண்டிய முதலமைச்சர் தான் புதிதாக வாங்கியுள்ள நீலகிரி மாவட்டம் கொடநாடு எஸ்டேட்டில் தங்கியிருக்கிறார். தனது மிகப்பெரிய எஸ்டேட்டை சுற்றி பார்க்க பேட்டரி கார் வழங்கப்பட்டுள்ளது. தமிழக மக்கள் அன்றாட வாழ்க்கைக்கு சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜெயலலிதாவோ கொடநாடு எஸ்டேட்டில் பேட்டரி காரில் அமர்ந்து உல்லாசமாக பொழுதை கழித்து வருகிறார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பது குறித்து ஆலோசிக்க அதிமுக எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் கூட்டம் வரும் 18ஆம் தேதி மாலை 4 மணிக்கு அதிமுக அலுவலகத்தில் நடைபெறுகிறது. இதில் அதிமுக எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஜெயலலிதா உத்தரவு போட்டுள்ளார். அன்றைய கூட்டத்திற்கு ஜெயலலிதா நீலகிரி மலையில் இருந்து இறங்கி வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் எம்பி எம்எல்ஏக்களுக்கு குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்றும் எப்படி ஓட்டு போட வேண்டும் என்றும் பாடம் நடத்தவுள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று கட்சி தலைமையோ அல்லது கொறடாவோ உத்தரவிடக்கூடாது என்றும் மனசாட்சிப்படி வாக்களிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆனால் இந்த விதிமுறைகளுக்கு மாறாக ஜெயலலிதா கூட்டம் நடத்தி யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. எப்படி ஓட்டு போட வேண்டும் என்று விளக்க இருப்பதாக ஜெயலலிதா கூறுவது பொய்யான தகவல். எப்படி வாக்களிக்க வேண்டும் என்று அதிமுக எம்பி எம்எல்ஏக்களுக்கு தெரியாது என்பது தவறானதாக இருக்கும். குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படுவது குறித்து டெல்டா விவசாயிகளிடம் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் டெல்டா பகுதி விவசாய நிலங்கள் பாலைவனமாக காட்சியளிக்கிறது. மேட்டூர் அணையை நம்பி 14 மாவட்டங்களில் லட்சக்கணக்கான ஏக்கரில் விவசாயம் நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் ஜூன் மாதம் குறுவை சாகுபடி பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் நடப்பாண்டில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறைவாக உள்ளதால் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. மேலும் தண்ணீர் திறக்காததற்கு அணையின் நீர்மட்டம் மற்றும் தென்மேற்கு பருவமழை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அரசு காரணமாக கூறுவதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி ஆகியும் குறுவை சாகுபடியாக தமிழக அரசு இன்னும் தண்ணீர் திறந்து விடப்படவில்லை. இதனால் விவசாயிகளும் மிகுந்த சிரமத்தில் உள்ளாகிறோம். மேலும் குறுவை சாகுபடி தள்ளி போகுமோ என்ற கவலை விவசாயிகளிடம் ஏற்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் தற்போதைய நீர்மட்டமும் 41 டிஎம்சியாக உள்ளது. இதனால் கர்நாடகத்தில் இருந்த தண்ணீர் பெற தமிழ்நாடு அரசு முயற்சிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான தீண்டாமை கொடுமையை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. பழனியை அடுத்த அப்பனூத்து கிராமத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இந்த முற்றுகை போராட்டத்தை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி முன்னின்று நடத்தியது. போராட்டத்தின் போது தீண்டாமைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அப்பனூத்து கிராமத்தில் அரங்கேறி வரும் தீண்டாமை கொடுமையை தடுக்க அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாகவே போராட்டக்காரர்கள் சமைத்து சாப்பிட்டும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சீர்காழியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இப்போராட்டத்தில் கொண்டல் தேனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொண்டல் மேலத்தேனூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய தலித் மக்களை அந்த ஊரில் இருக்கக்கூடிய சாதி ஆதிக்க கும்பல் தொடர்ந்து தாக்குறது, வன்கொடுமை, தீண்டாமை அப்படிங்கிற இதை தொடர்ந்து பல ஆண்டு காலமாக நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு முடிவு கட்டணுங்கிறதுக்காக தான் இந்த போராட்டம். 2G அலைக்கற்றை முறைகேடு தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவிடம் அமலாக்கத்துறை மீண்டும் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளது. டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை இயக்குநரகத்தில் ராசா ஆஜரானார். அப்போது அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் ராசாவிற்கும் அவரது குடும்பத்தாருக்கும் இருந்த சொத்துக்களின் விவரங்கள், அவை தொடர்பான ஆவணங்கள், பாஸ்போர்ட் நகல் உள்ளிட்ட ஆவணங்களை அவர் தாக்கல் செய்துள்ளார். அதன் அடிப்படையில் அதிகாரிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு ராசா விளக்கம் அளித்தார். அதைத் தொடர்ந்து 2G அலைக்கற்றை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஸ்வான் டெலிகாம், யூனிடெக் போன்ற நிறுவனங்களில் செய்யப்பட்ட முதலீடு, அந்நிறுவனங்களின் மேம்பாட்டாளர்களுக்கும் ராசாவுக்கும் உள்ள தொடர்பு குறித்தும் அதிகாரிகள் கேள்வி எழுப்பியதாக தெரிகிறது. இதேபோல் கிரீன் ஹவுஸ் புரமோட்டர்ஸ் நிறுவனத்தின் ராசாவின் மனைவி பரமேஸ்வரி இயக்குநராக இருந்த காலத்தில் செய்யப்பட்ட முதலீடுகள் உள்ளிட்டவையும் தொடர்பாகவும் அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது சில கேள்விகளுக்கும் அதிகாரிகள் எழுப்பிய சந்தேகங்களுக்கும்
ஆடிட்டர் வழக்கறிஞர் உதவியுடன் பதிலளிக்க விரும்புவதாக ராசா கூறியுள்ளார். இந்நிலையில் அதிகாரிகள் கோரும் கூடுதல் ஆவணங்களுடன் மீண்டும் ராசாவை விசாரணைக்கு அழைக்க அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஈக்களின் படையெடுப்பால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் மொய்த்து திரியும் ஈக்களால் நோய் பரவும் அபாயம் உள்ளது. கடந்த சில நாட்களாக நகரின் அனைத்து பகுதிகளிலும் ஈக்கள் தொல்லை அதிகரித்து உள்ளதால் உணவகங்கள், அலுவலகங்கள், தேநீர் கடைகள், பழக்கடைகள் மற்றும் திறந்தவெளி தின்பண்ட கடைகளில் ஈக்களின் தொல்லை அதிகமாக காணப்படுகிறது. மேலும் மின்வெட்டு ஏற்படும் நேரங்களில் கடைகள் மற்றும் வீடுகளில் ஈக்கள் அதிகமாக மொய்ப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், பொதுவாக ஆடி மாதம் ஈக்கள் அதிகமாக மொய்க்கும். ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் ஈக்கள் படையெடுத்துள்ளதாக தெரிவித்தார். ஈக்களை கட்டுப்படுத்த மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருந்து தெளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாகும். வேலூர் மாநகராட்சி அதிமுக மேயர் கவிதாயினிக்கு அதிமுக கவுன்சிலர்களே பலத்த எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். வேலூர் மாநகராட்சியில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் நடப்பு ஆண்டு நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டப்பணிகள் குறித்து நடைபெற்று வந்தது. மாமன்ற அதிமுக உறுப்பினர் சூர்யாச்சாரி மாநகராட்சி சார்பில் 21 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் பணிகள் முறையாக நடைபெறவில்லை என்றும் ஊழல் நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டினார். அத்துடன் தேர்தல் நடத்தப்பட்டு முடிவு அறிவித்த நிலையிலும் கல்விக்குழு கூட்டம் நடைபெறாததையும் சுட்டிக்காட்டி அவர் புகார் தெரிவித்துள்ளார். அதிமுகவைச் சேர்ந்த மேயர் கவிதாயினி குறித்து அதிமுக கவுன்சிலர் ஒருவரே புகார் கூறியது மாநகராட்சி கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து அதிமுக கவுன்சிலர் சூர்யாச்சாரி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். வேலூர் காவல்துறையினர் பறிமுதல் செய்து வைத்துள்ள லாரிகளை உடனடியாக ஒப்படைக்காவிட்டால் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். இதுகுறித்து வேலூரில் நடைபெற்ற மண் மற்றும் டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் தலைவர் பாலகண்ணன், வேலூர் வருவாய் கோட்டாட்சியர் ஜெயஸ்ரீ, வேலூர் துணை வட்டாட்சியர் செல்வராஜ் ஆகியோர் 200க்கும் மேற்பட்ட லாரிகளை பறிமுதல் செய்து வைத்துக் கொண்டு லஞ்சம் கேட்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதிகாரிகள் லஞ்சம் கேட்டதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பறிமுதல் செய்து வைக்கப்பட்டுள்ள லாரிகளை உடனடியாக ஒப்படைக்காவிட்டால் 20ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் பாலகண்ணன் எச்சரித்துள்ளார். வசூலுக்காரன் தான், லாரிக்காரன் தான், டிப்பர்காரன் தான், கோரக்காரன் தான், ஜல்லி மிஷின்காரன் தான். அவர் கண்ணுக்கு செல்வராஜ், கோவிந்தராஜ், இந்த டிஆர்ஓ, ஆர்டிஓ, கலெக்டர் பேர் சொல்லி டெய்லி கொள்ளடிக்கிறதுக்குன்னு இந்த வேலூர் மாநகரம் பூரா சுத்தி இருக்கிறாங்க. வேலூர் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தாலும் இவர் ஒன்றும் குற்றம் செய்யாத லாரிங்களை, டிப்பருங்களை செடி வாங்கி போய்க்குது. பெட்ரோல் லாரி வெடித்து நைஜீரியாவில் பயங்கர தீ விபத்து, 200 பேர் பலியான பரிதாபம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.